வணக்கம். குரோதி வருட பலன்கள் 2024 துலாம். சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நிதானமும் நேரடி கவனமும் அவசியம் தேவைப்படும் வருடம். பணி செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். புலம்பாமல் ஏற்று செய்வதுதான் புத்திசாலித்தனம். உழைக்க தயங்காமல் இருந்தால் உங்கள் திறமைக்கு உரிய ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கரம் நீளும். வீண் பழி சுமந்த நிலை மாறும். மாற்றம் எதையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் அலுவலகத்தில் அனுகூலம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வருடத்தின் ஆரம்பத்தில் தொடங்கிவிடும். குத்தல் குதர்க்கல் தவித்தால் குதூகலம் நிலைக்கும். உறவுகள் சேர்க்கையும் அதனால் ஆதாயமும் ஏற்படும். வரவு சீராகும். வாரிசுகளால் பெருமை சேரும். சுபகாரிய தடைகள் சீக்கிரமே விலகும். வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரம் அமையும். குடும்பத்தில் பெரியவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். குரோதி வருட கிரகநிலைகள். சுபகாரியங்களில் ஆடம்பரத்தை தவிருங்கள். எந்த சமயத்திலும் உங்கள் வார்த்தைதான் உங்கள் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கும். மறந்து விடாதீர்கள். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும். நேரான கவனமும் நேர்மையான செயல்களும் இருந்தால் லாபம் நிலைக்கும். பிற மொழி மனிதர்களை நம்பி தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம். குரோதி வருட குறுபார்வை. அரசியல் துறை சார்ந்தவர்கள் உடன் இருப்பவரை அரவணைத்து அன்பு காட்டினால் உங்கள் உயர்வுகள் உத்தரவாதமாக இருக்கும். கோப்புகளில் கையெழுத்திடும்போது கவனமாக இருங்கள். பொது இடத்தில் வாக்குறுதிகள் ஏதும் தருவதற்கு முன் யோசித்து செயல்படுங்கள். கலை படைப்பு துறையினருக்கு திறமைக்கு உரிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் படைப்புகள் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடல் நலத்தில் அடிவயிறு பாதம் கழிவு உறுப்பு உபாதைகள் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் தொடர் சிகிச்சையில் கவனமாக இருங்கள். பரிகாரம். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பிடித்து அம்மனை தரிசித்து வாருங்கள். வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். குரோதி வருட பொது பலன்கள். ஏப்ரல் மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதியில் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதி, அதிகண்ட யோகம், தைத்துளை கரணத்தில் பிறக்கிறது. குரோதி வருடம். எல்லா தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடம் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவருடன் அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு. வியாழவட்டம் என்னும் அமைப்பில் குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012 இல் அமர்ந்திருந்தார். ஆக இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வுதான். இது 12 ஆண்டுக்கு ஒரு முறையே அமையும். இந்த குரு சூரியன் இணைவு நிறைய சூரிய சம்பந்தமான குறைகளை நீக்கிவிடும். ஏனெனில் சூரியன் கோவிலில் சூரியன், சாயா, உஷா தேவி எதிரில் குரு பகவான் அமர்ந்து அவரது அதீத தீட்சணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதனால் பக்தர்கள் சூரிய பகவானின் சாந்தமான பலன்களை மட்டும் பெற முடிகிறது. சூரியன் காலபுருஷ வீட்டின் 5ஆம் அதிபதி குரு 9ஆம் அதிபதி இந்த இரு பாவகர்களும் சேரும்போது அங்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாகிறது. இந்த கிரக கோச்சாரப்படி 2024 குரோதி வருடம் தேர்தல் நடைபெற்றால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர். இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் சம பலத்துடன் இருப்பர். ஆளும் கட்சியை சேர்ந்த செவ்வாய் 11ஆம் எனும் லாபத்தின் அதன் அதிபதியுடன் பலன் பெறுகிறார். எதிர்க்கட்சியை குறிக்கும் புதர் நீசம் ஆகி வக்கிரம் பெற்று ராஜயோகம் பெறுகிறார். அது மட்டுமல்ல, அவர் விபரீத ராஜயோகமும் பெறுகிறார். எனவே அரசியல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டும் சமமாக இருக்கும். குரோதி வருட குறுபார்வை. செல்வ செழிப்பை குறிக்கும் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளையும் மக்கள் செய்வர். மக்களுக்கு ஆடம்பர செலவு மேல் பெரும் மோகம் ஏற்பட்டு கண்டதையும் வாங்கி பணத்தை விரயம் செய்வர். கம்ப்யூட்டர், கைபேசி, சவுண்ட் சிஸ்டம், கடிகாரம் என அடிக்கடி புதிதாக வாங்குவர். இளைஞர்கள் வேலையும் மாதத்திற்கு 1 என மாற்றுவர். புதிய வேலைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
இதுபோல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டார்கள், ஏனெனில் கடனை திருப்பிக் கட்டும் தகுதியும் இருக்கும். திருட்டு பயம் அதிகரிக்கும். இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தனியாக வாழ நேரிடும். இந்த வருட திருமண நிகழ்வுகளை தங்கள் செல்வாக்கை காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவர். வீண் ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கும். கடன் வாங்கியாவது நிறைய செலவழிப்பர். நிறைய வியத்தகு வினோத கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும். குரோதி வருட சனி பார்வை. இந்த வருடம் 8ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் என்னும் அரசியல் வீட்டில் உள்ளார். எனவே ஒரு பழைய அரசியல்வாதிக்கு அடிபடும் வாய்ப்பு உண்டு. தொழில்கள் நல்ல லாபத்துடனும் சிறு இடர்பாடுகளுடனும் நடக்கும். கால புருஷனின் விரைய வீட்டில் உச்ச சுக்கிரன், நீச பங்க புதன், ராகு இருப்பதால் இந்த வருடம் அவசரமாக பிடிவாதமாக பிற மதத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்வர். அதே வேகத்தில் அவதியாக விவாகரத்தும் செய்துவிடுவர். எனவே காதலிப்பவர்கள் இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள். அடுத்த வருடமும் அதே காதல் அன்பும் நீடித்திருந்தால் திருமணம் என்ற கட்டுக்குள் வாருங்கள். குரோதி வருட கிரகங்களின் பலன்கள். சூரியன் உச்சமாகி குரு பகவான் உடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும். அறிவு கூர்மையாகும். குழந்தை பேறு சிறக்கும். நிர்வாகத்திறன் மேம்படும். பித்தளை பொருட்களின் பயன்பாடு அதிலும் பூஜைக்கு அதிகரிக்கும். நிறைய வரி வசூலாகும். எனில் மக்கள் செழுமையாக இருப்பதாக அர்த்தம். வாரிசினால் கௌரவம் கிடைக்கும். இவரின் உச்சநிலை நன்மை தருகிறது. சந்திரன் கேமத்துருவ யோகம் பெறுகிறார். இதனால் வயதான பெண்களுக்கு பீடை உண்டாகும். எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் உள்ளதால் இந்த தோஷம் நீங்குகிறது. இதன் மூலம் இந்த வருடம் வயதான பெண்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வேலை செய்யும் ஆட்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். கிருஷ்ணரை வணங்குவது பரிகாரமாகும். செவ்வாய். இவர் 8ஆம் அதிபதியாகி 11 அமர்ந்துள்ளதால் ஒரு நன்மை. அரசியலில் உள்ளவர்கள் குறுக்கு வழியில் பதவியை பிடிப்பர். மற்றொன்று வயதில் மூத்த அரசியல்வாதி அடிபடுவர். இவர் சனியோடு இருப்பதால் பைரவ வழிபாடு பரிகாரமாகும். குரோதி வருட செவ்வாய் பார்வை. புதன் புத்திசாலி மற்றும் வேலைக்குரிய இந்த கிரகம் நீசபங்கம் பெற்றுள்ளார். இதனால் இளைஞர்கள் ஒரு வேலையில் பொருந்தி இருக்க மாட்டார்கள். மாற்றிக்கொண்டே இருப்பர். நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கம்ப்யூட்டரில் பெரிய பதவி வகித்தாலும் ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள். அலைப்பாய்வீர்கள். இதற்கு திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வணங்குங்கள். குரு. இவர் உச்ச சூரியனுடன் அமர்ந்துள்ளார் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார். ஆனால் இந்த வருடம் சனியின் பார்வையால் சூரியன் குரு ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக மாட்டார்கள். உச்ச சூரியன் மிக பலமாக வலுவாக இருப்பதால் சனி சற்று அடங்கி வாசிப்பார். எனவே குருவும் தன் பலம் இழக்காமல் இருப்பதால்தான தர்மம், பொருளாதார மேன்மை, நிறைய கோவில் நிர்மாணம், கௌரவ பதவிகள் உண்டாதல், கல்வி மேன்மை இவற்றை மக்கள் அனுபவிப்பார். சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் உள்ளார். கலை உலகம் சிறக்கும். மக்கள் ஏனோ ஜாலியாக இருப்பர். மது விற்பனை அமோகமாக இருக்கும். அடுக்குமாடி விற்பனை அதிவேக வாகன விற்பனை செழிக்கும். சுக்கிர உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். இந்த ஒழுக்கக்கேடு நிறைய விவாகரத்தை கொண்டு வரும். திருமணம் என்பது ஒருவருக்கு லிமிட்டாக நடக்க வேண்டும். நாளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் நன்றாகவாயிருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்க நாச்சியாரை வணங்கி கருடனுக்கு விளக்கேற்றினால் வீடு அடக்க ஒடுக்கமாக அமையும். சனியின் இருப்பை இருவிதமாக கொள்ளலாம். ஒன்று, அவர் கர்ம லாபாதிபதியாகி ஆட்சி. இன்னொன்று, பாதகாதிபதியாகி வலுவாக உள்ளார். ஒரு வழியில் நன்மையும் மறுவழியில் சற்று மைனஸ் உண்டு. கூடவே இருக்கும் செவ்வாய் கெடுபலன்கள் செய்ய தூண்டுவார். தொழில் சம்பந்த தொல்லை இருக்கும். அனைவரும் ஏதோ ஒரு மறைமுக எதிரியால் தொல்லைக்கு ஆளாவார்கள். இந்த சனி செவ்வாய் இணைவு நிறைய காதல் உருவாக்கும். அந்த காதலில் உண்மை தன்மை குறையும். அனைவருமே இந்த ஆண்டு சனிக்கிழமைகளில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். திருட்டு அதிகரிக்கும். ராகு பகவான்.
கால புருஷனின் 12ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரன் நீசபங்க புதனுடன் உள்ளார். இதனால் நிறைய முறையற்ற கள்ள உறவுகள் அதிகரிக்கும். கள்ளக்கடத்தல் கடல் வழியாக நடக்கும். இந்த வருடம் வெள்ளியின் நகை கடத்தல் அதிகரிக்கும். கற்பழிப்புகள் நிறைய நடக்கும். சட்டப்புறம்பான ரகசிய நடவடிக்கைகள் அதிகமாகும். மது உபயோகம் மிக அதிகமாகும். ராகு சுக்கிர இணைவு நல்லதல்ல. பெண்களை வஞ்சகமாக ஏமாற்றி சீரழிக்கும். எனவே உங்கள் வீட்டு இளம் பெண்களை மிக பத்திரமாக காப்பாற்ற வேண்டும். துர்க்கையை வணங்கவும். கேது கால புருஷனின் 6ஆம் வீட்டில் உள்ளார். நோய் பரவலை கட்டுப்படுத்துவார். வேர் சம்பந்தமான மூலிகை பயன்பாட்டினை பரவலாக்குவார். மக்களை உழைக்க விடாமல் சற்று சோம்பேறி ஆக்குவார். ஆனால் உழைக்காமல் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என நிறைய ஐடியா கொடுப்பார். கடன்களை ரொம்ப வளரவிட மாட்டார். உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தமான விநாயகரை வணங்குங்கள்.